ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 நாள் 69 70க்கான ரிவ்யூவை நீங்க பார்க்க போறோம். சாட்டர்டே சண்டே எபிசோட் மொத்தத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா பேசிக்கலாமே. ஏன்னா மனசுக்குள்ள பல கேள்விகள் இருந்தது. இந்த வார டாஸ்க்ல நிறைய முன்னுக்கு முரணான விஷயங்கள்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் விஜய் சேதுபதி அவர்கள் ஹோஸ்டா வந்து கேட்பாரா, முன்வைப்பாரா அப்படிங்கிற ஒரு பல கேள்விகளுக்கு மத்தியில் தான் இந்த எபிசோடு முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பல கேள்விகள் கேட்கப்பட்டது, அதற்கு வந்து ரோஸ்டும் வந்து பண்ணப்பட்டது. சில கேள்விகள் வந்து கேட்கப்படல. அப்ப நிறைய பேருக்கு வந்து சோசியல் மீடியால பயங்கரமா கழுவி ஊத்திருந்தாங்க. இதெல்லாம் ஏன் அவர் கேட்கல, இதெல்லாம் ஏன் பண்ணல, ஏங்க நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே கேட்கணும்னா நம்ம தான் போய் அங்க உட்காந்து ஹோஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நானே வந்து உணர்ந்துகிட்டேன். ஏன்னா இப்ப எனக்கு 1000 கேள்வி இருக்கு. அருணை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு, அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. பட் அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா ட்ரீட் பண்ணாம லைட்டா வந்து ட்ரீட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. ஃபைனலா வரைக்கும் அந்த மனுஷன் வந்து தான் கொண்ட விஷயத்துல ரொம்ப கான்பிடென்ட்டாவே இருந்தார். அதை பிரேக் பண்ணணும்ட்டு நினைக்கவே இல்லை. சோ அதை இப்படி ட்ரீட் பண்ணிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு என்ன தோணுது. சோ இப்படி நான் நினைக்கக்கூடிய பல விஷயங்களையும் அவர் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நான் மட்டும்தான் அதை பண்ண முடியும். அவர் வந்து அதை பண்ண முடியாது அப்படிங்கறத சில விஷயங்கள் வந்து நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல முன்வைக்கிறேன். ஆல் ரைட். ஸோ எப்படி இருந்தது எபிசோட பொறுத்த வரைக்கும் அப்படின்னா எக்ஸ்பெக்டட் தான். நான் டபுள் எவிக்ஷன் அப்படிங்கிறத ஓப்பனிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தேன். 3 வாரமா கூவிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்து முதல் நாளே சத்யா வந்து எவிக்ட் பண்ணியிருந்தாங்க. 70 நாள் இந்த வீட்டில் வந்து சத்யா தாங்கினது அப்படிங்கிறதே பெரிய சரித்திர சம்பவமா தான் நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா அவருடைய எந்த சுச்சுவேஷன்ல இருந்தும் அவருடைய அந்த ஒரு ஜோன்ல இருந்து அவர் பெருசா வந்து வெளியில வரவே இல்லை. எக்ஸப்ட் ஒன் ஃபைட். அந்த சௌந்தர்யா கூட வந்து பாத்தீங்கன்னா இப்படி உட்கார்ந்து இருந்ததுக்கு வந்து ஒரு கொஞ்சம் இதானார் பாத்தீங்களா, ஷூட் அப் ஆனார் பாத்தீங்களா, அந்த இன்சிடென்ட்டை தவிர பெரும்பாலும் வந்து சத்யா வந்து கேமை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய சேஞ்ச் ஓவர் வந்து கொடுக்கல அப்படிங்கிற ஒரு பெரிய இது இருந்தது. பட் ரொம்ப வந்து ஹேட்ரடான ஒரு டீம்ல இருந்தாரா இல்ல ஹேட்ரடான கண்டஸ்டண்டா இருந்தாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு வந்து ரொம்ப வாய்ப்புகள் வந்து குறைவாக தான் இருந்தது. ஸோ எந்த வகையிலையும் வந்து நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு மொமெண்ட்ல வந்து கிரியேட் பண்ணிட்டு அப்படியே இருந்தாரு. ஒரு கட்டத்துக்கு மேல சத்யாவே வந்து இந்த 70 நாள் போதும் அப்படிங்கறத முடிவு பண்ணதுக்கு பிறகுதான் சுத்தமா சைலண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சோ அதன் பிறகுதான் வந்து போறதுக்கு பிறகு நானே போறதுக்கு தயாரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்கு சத்யா வந்ததுக்கு பிறகுதான் இந்த எலிமினேஷன் கூட நடந்ததா வந்து சில விஷயங்கள் வந்து நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ சத்யா எலிமினேட் ஆகி போயிட்டாரு, வெளியில வந்தாரு, எல்லாருக்கும் ஆல் த பெஸ்ட் எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. ஸோ சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா இந்த வாரத்தோடைய டாஸ்க். அதை ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், பாக்குறதுக்கே ரொம்ப சகிக்காத ஒரு டாஸ்க். தயவு செய்து இந்த டாஸ்க இனி வரக்கூடிய எந்த சீசன்லயும் வந்து பண்ணிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருந்தது. அதாவது ஒண்ணு பாக்குறதுக்கும் சுவாரஸ்யமா இருக்கணும், இல்ல ஏதோ ஒரு வகையில வந்து அது கொஞ்சமாவது அதை பார்க்க வைக்கணும். அந்த மாதிரி ஒரு டாஸ்கா இருந்தா ஓகே. ஆனா அது எதுவுமே இல்லாம இப்படி ஒரு டாஸ்க் ஏன் வச்சாங்க அப்படிங்கிறது சோசியல் மீடியா முழுக்கவே பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆகிட்டு தான் இருந்தது. ஸோ அதை பத்தின ஒரு டிஸ்கஷன் 2 நாள் போனதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடுப்பா இருந்தது. அதுலயும் பர்டிகுலரா வந்து இந்த தொழிலாளர் வர்சஸ் மேனேஜர் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அவரோட நிலைப்பாட்டுல இருந்து வெளியில வந்து சவுண்டு விட்டு அருணை வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு ரோஸ்ட் பண்ணிட்டாரு. ஒரு மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ணியிருந்தாங்க பாத்தீங்களா, மாவீரன் படத்துல வந்து சிவகார்த்திகேயன் வந்து மேல இருந்து வாய்ஸ் கேட்கும், அதை அப்படியே வச்சு காதுல கேட்டுட்டே இருப்பாரு. அதே ஒரு மொமெண்ட்டை வந்து உள்ள வந்து பிக் பாஸ் எபிசோடு சாட்டர்டே எபிசோட் முடிஞ்சதுக்கு பிறகும் வாய்ஸ்ல வந்து விஜய் சேதுபதி அவர்கள் அருண் கூட கான்வர்சேஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாரு. சோ அப்ப அருண் வந்து இப்படி மேல பார்த்து அந்த வாய்ஸை வந்து கேட்டுட்டு ரிப்ளை பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ லிட்டரலா அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ண மாதிரியே ஒரு ஃபீல் வந்து எனக்குள்ள இருந்துச்சு. பட் என்ன ஒரு சோகம் அப்படின்னா இந்த டிஸ்கஷனுக்கு பிறகு அருண் ரொம்ப ஆஃப் ஆயிட்டாரு. ஒரு நல்ல டீம் பிளேயர்னு சொல்ல முடியாது, இண்டிவிஜுவல் பிளேயர். ஆனா இந்த ஒரு பர்டிகுலர் மொமெண்ட்டுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா வந்து சைலண்ட் ஆன மாதிரியும், அவர் வந்து மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்ட மாதிரியும், தன்னை பத்தின இமேஜ் வந்து வெளியில வந்து ரொம்ப நெகட்டிவா போன மாதிரியும் டவுன் ஆயிட்டாரு. ஸோ அதுல இருந்து இந்த வரக்கூடிய எபிசோடுகளை மீண்டு வருவாரா அப்படிங்கிறது அவரோட கேம் பிளே பொறுத்து தான் இருக்கு. ஸோ சண்டே எபிசோட பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப எதிர்பார்த்த இன்னொரு டபுள் எவிக்ஷன்ல யாரா இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தப்பதான் தர்ஷிகா உண்மையிலே வந்து டாப் 5ல வர வேண்டிய ஒரு கண்டஸ்டன்ட். ஏன்னா முதல் வாரத்துல அப்படி ஒரு அதிரடியான ஆட்டம், ஒரு கேப்டன், என்னென்னவோ நடந்துச்சுங்க. அந்த பொண்ணு பண்றப்ப இவ்வளவு ஃபயரா இருக்கே அந்த பொண்ணு, 200% கொடுப்பாங்கல்ல. ஸோ அதையும் வந்து வச்சு கலாய்ச்சி விட்டாரு. ஸோ இவ்வளவு பண்ண ஒரு பொண்ணு நல்லா போயிட்டு இருந்தது அந்த ஃப்ளோ. என்னைக்கு வந்து இந்த லவ் கான்செப்ட் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள வந்து அவங்க சிக்கினாங்களோ அப்பவே வந்து தர்ஷிகாவோட ஹேட்டர்ஸும் வந்து வெளியில ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அவங்களோட கேம்ல அவங்களுடைய பங்களிப்பும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போயிடுச்சு. தர்ஷிகாவுடைய சவுண்டும் சரி எங்கேயுமே வந்து வெளிப்பட முடியல, ஒரே ஒரு ஃபைட்டை தவிர. அதனால
இந்த மாதிரியான காரணம் தான் வந்து பாத்தீங்கன்னா எவிக்ஷனுக்கு அவரை கொண்டு போனுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஃபைனலா எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு பார்த்தப்ப நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா தர்ஷிகாவும் விஷாலும் இந்த ஜோடி பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்றேன், நீங்க பர்டிகுலரா அவங்க என்ன கேம் விளையாடுறாங்க, இந்த கேம்ல வந்து இவங்க இப்படி பண்ணாங்க அப்படி பண்ணாங்க அப்படிங்கறத நீங்க 100% கமெண்ட் சொல்லுங்க. யூ ஹேவ் ஆல் ரைட்ஸ். பட் ஒருத்தருடைய மனசுக்குள்ள வந்து நடக்கக்கூடிய சின்ன சின்ன பட்டர்ஃபிளை மூமெண்ட்டுக்கெல்லாம் நீங்க இப்படியேதான் இருக்கணும் இந்த ஜோடி, இந்த மாதிரி கிரிஞ்சு டைப் ஆஃப் இந்த விமர்சனங்களை வந்து தயவு செய்து தவிருங்க. ஏன்னா அது ரெண்டு பேருடைய மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்க. இந்த ஜோடி வந்து சேரணும் சேரக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இது நல்லா இருக்கு நல்லாவே இல்லை அப்படிங்கறதுக்கான கமெண்ட் வந்து நமக்கு தேவையில்லாத அவர்களுடைய மனது சம்பந்தப்பட்ட விஷயம். பட் எனிவே அந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு பிக் பாஸ்ல வந்து வீட்டுல வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ விஷாலோட இண்டிவிஜுவல் கேம் இனிமேலாவது ஸ்டார்ட் ஆகுமா? ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் வந்து ரொம்ப டேலண்டான பையன், ரொம்ப வந்து தன்மையான நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அது எல்லாத்தையுமே வந்து மொத்தமா இங்க மூட்டை கட்டி வச்சுட்டு இருக்க ஒரு விஷால தான் நான் பாக்குறேன். சோ அதையும் விஜய் சேதுபதி அவர்கள் நேற்று அவர்களுக்கு சொன்னாங்க. சோ அந்த ஒரு விஷயமும் வெளிப்படுமா அப்படிங்கிறது தெரியணும். பட் டாப் 5ல வர வேண்டிய தர்ஷிகா எலிமினேட் ஆகி போனது ஒரு வகையில் வந்து ஒரு சோகம் தான். ஸோ இப்படிதான் இந்த வார எபிசோடு முடிஞ்சது. இந்த நிகழ்ச்சியோட 2வது நாள் எபிசோடு முடிந்ததுக்கு பிறகு விஜய் சேதுபதி அவர்கள் எல்லா கண்டஸ்டன்ட்டையும் இண்டிவிஜுவலா கன்ஃபெஷன் ரூம்ல கூப்பிட்டுட்டு, அதாவது அழைச்சிட்டு வந்து அவர்கள் கூட வந்து வாய்ஸ்ல வந்து சேட் பண்ணாரு. அதாவது வெறும் ஆடியோ சேட்டா மட்டும் பண்ணாரு. எப்படி ஏதாவது என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறீங்களா, ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு டைமை கொடுத்தாரு. நிறைய பேர் என்னோட கேம் பிளே எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. நிறைய பேர் நீங்க எனக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஓவரால் இந்த டீம்ல வந்து ரயன் பேசுனது மட்டும் எனக்கு ரொம்ப ரசிக்கும்படி இருந்தது. எல்லாருக்கும் வந்து ஒரு 2 நிமிஷமாவது பேசுனீங்க சார், என்கிட்ட கொஞ்சம் நிறைய பேசுங்க சார், ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா பேசுங்க சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கேட்டு வாங்கிட்டு போனாரு. ஸோ அந்த மொமெண்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ இப்படியாக இந்த சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் எபிசோடு முடிந்தது. ஸோ இந்த வாரம் வந்து வீட்டின் தலைவராக விஷால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு நாமினேஷனில் எப்பவும் போல எல்லா பேரையும் வந்து உள்ள அள்ளி போட்டிருக்கிறாங்க. வரக்கூடிய வாரமும் நிச்சயமாக டபுள் எவிக்ஷன் தான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் திட்டமிட்டு சொல்கிறேன். ஸோ அந்த டபுள் எவிக்ஷன்ல யார் போவாங்க அப்படிங்கிறது கூட எனக்கிட்ட வந்து ஒரு ஐடியா கெஸ் இருக்கு. அதில் நிச்சயமாக அன்ஷிதா அவர்கள் வெளியேற்றப்படுவதற்கு பெரும்பாலான வாய்ப்புகள் இருக்கு. இன்னொரு 2வது கண்டஸ்டன்டாக பவித்ராவோ அல்லது ரஞ்சித்தோ வெளியில போறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வாரம் எவிக்ஷனை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து நடக்கக்கூடியது. ஸோ அப்படி ஒண்ணு நடந்துச்சு அப்படின்னா அன்றே கணிதா ரோஹிணின்னு சொல்லிட்டு இந்த கிளிப்பிங் மட்டும் எடுத்து போட்டுட்டு நான் கொஞ்சம் பெருமையெல்லாம் பீத்திக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் இந்த பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் நிறைய நெகட்டிவிட்டியான விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால பார்க்க முடியுது. ஒன்னு ஹோஸ்ட் விஜய் சேதுபதியை பற்றி அவர் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடிய விதத்தை பற்றி, இன்னொன்னு உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் பத்தி. நான் ரொம்ப ரொம்ப மெயினா ஒரே ஒரு விஷயம் தாங்க நோட் பண்ணேன். 7 சீசன் நடந்துருச்சு, 8வது சீசனு உள்ள நுழைஞ்ச அத்தனை பேருமே 7 சீசனையும் தரவா வாட்ச் பண்ணிட்டு ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் எப்படி ரியாக்ட் பண்ணா வெளியில வந்து அவங்கள பத்தின கமெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவா வருது, இப்படி ரியாக்ட் பண்ணா நெகட்டிவா வருது அப்படிங்கறத கரைச்சு குடிச்சு அதன் பிறகுதான் பிக் பாஸுக்குள்ள போயிருக்காங்க. இதுதான் இந்த சீசனுடைய மிகப்பெரிய சிக்கலா வந்து நான் பாக்குறேன். அதனாலதான் ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் இவ்வளவுதான் ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணி அங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் இப்ப வரைக்கும் 70 நாள் ஆனதுக்கு பிறகும் யாருடைய உண்மை முகத்தையும் வந்து வெளியில கண்டுபிடிக்கவே முடியல. அந்த ஒரு பிரச்சனை வந்து இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அடுத்து வரக்கூடிய சீசன்கள்ல தயவு செய்து பிக் பாஸை வந்து இந்த அளவுக்கு பார்த்து பயங்கரமா கரைத்து குடித்தவர்களை உள்ளே சேர்க்காம பிக் பாஸை பத்தி பொத்தாம் பொதுவா மட்டுமே நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரியான கண்டஸ்டன்ட், அதாவது அதை பாக்குறதுக்கு கூட நேரமே இல்லாத கண்டஸ்டன்ட்டை வந்து லாஸ்ட் மினிட்ல உள்ள தூக்கி போட்டு உள்ள கொண்டு வந்தா மட்டும்தான் சுவாரஸ்யமா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி முக்கியமா இந்த பிஆர் டீமை வெளியில ரெடி பண்றாங்களா, அந்த ஒரு விஷயத்தையும் வந்து இந்த பிக் பாஸ் டீம் தடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட்லயே வந்து வெளியில எல்லாம் சௌந்தர்யாவுக்கெல்லாம் பயங்கரமா பிஆர் டீம் வந்து ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கு. அவ்வளவு டாஸ்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெருசாலாம் இல்லைங்க. சவுண்டு மட்டும்தான் எல்லா இடத்துலயுமே விடுறாங்க. அதுல நிறைய இடங்கள்ல ஏன் விடுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வியும் இருக்கு. ஸோ பிஆர் டீமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெடி பண்ணதுக்கு பிறகுதான் உள்ளே நுழைகிறாங்க. ஸோ இப்படி வந்து இவ்வளவு ஏற்பாடுகளை செய்து விட்டு உள்ளே போய் கேம் விளையாடுறது அப்படிங்கிறதுனாலதான் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யம் ரொம்ப 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 கம்மியா இருக்கு. வரக்கூடிய சீசன்கள்ல இதையெல்லாம் தவிர்க்கும் பொருட்டு பிக் பாஸ் டீம் வந்து சில விஷயங்களை வந்து நல்லா மெனக்கெட்டு சில ஏற்பாடுகள்லாம் செஞ்சாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆல்ரைட். ஸோ இந்த வீக் இப்போதான் தொடங்கி இருக்கு. என்னென்ன பண்ண போறாங்க, டாஸ்க் எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டா அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்தோட நான் உங்களை மறுபடியும் பிக் பாஸ் ரிவ்யூல மீட் பண்றேன். மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க.